இளங்கலை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு ஏன் வழங்கக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பூபேஷ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில், ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் உள்ளன. இதனால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கான சலுகைகளை பெற முடியவில்லை. எனவே ராமநாதபுரம் நகரில் அரசு மேல்நிலைப் பள்ளி தொடங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமநாதபுரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் மாவட்ட தலைநகராக உள்ள ராமநாதபுரத்தில் இதுநாள் வரை அரசு உயர்நிலைப் பள்ளி ஏன் அமைக்கவில்லை, ராமநாதபுரத்தில் இருக்கும் மாணவர்கள் அரசு பள்ளிக்கு செல்ல வேண்டும் எனில் 9 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும். எனவே தமிழகத்தில் தாலுகா தலைநகரங்களில் அரசு உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளை அரசு அமைக்க வேண்டும். அரசு பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் அங்குள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இளங்கலை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளில் தமிழக அரசால் வழங்கப்படும் 7.5% ஒதுக்கீட்டை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு ஏன் வழங்கக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.